நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எனது சமையலறை. இன்னைக்கு கிவ்அவேவோட வின்னர்ஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி அப்லோட் பண்ணலாம் இல்லை நாளைக்கு அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியே கிட்டத்தட்ட ஒரு 4 நாளாக இழுத்தடிச்சிட்டேன். நீங்களும் இன்றைக்கி வீடியோ வந்துடும், நாளைக்கு வீடியோ வந்துடும், அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஐ எம் ஸோ சாரி. கொஞ்சம் பர்சனல் ஒர்க்குனால என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. இந்த கிவ்அவேல பார்த்தீங்கன்னா மொத்தமே 36 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இந்த 36 பேரில் 6 பேர் கரெக்டான ஆன்சரை கொடுக்கல. அதாவது கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ ரெகுலராக 13 வீடியோ போட்டிருக்கேன்னா அந்த 13 வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு 5 வீடியோக்கு தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. மீதி வீடியோக்கெலாம் அவங்க ஆன்சரே பண்ணியிருக்க மாட்டாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்சர் தப்பாக பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு க்ளூ கொடுத்துருப்பேன். சில கொஸ்டின்ஸ் எல்லாம் நானே கரெக்டாக கேட்கல. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எத்தனை ஸ்வீட் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன்னு கேட்குறேன். அதில் சிலவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்திருக்கு. அதில் ஜூஸ் இன்க்ளூட் பண்ணணுமா, கேக்ஸ் இன்க்ளூட் பண்ணணுமா, இல்லை ட்ரிங்க்ஸ், சம்மர் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணணுமான்னு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நான் ஒரு சில க்ளூஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன். அதாவது இந்த கேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க, சம்மர் ட்ரிங்க்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க, ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் மட்டும் என்னன்னு சொல்லுங்கள், அப்படியெல்லாம் க்ளூ கொடுத்தும் ஒரு சிலவங்க கரெக்டான ஆன்சர் பண்ணியிருக்க மாட்டாங்க. சிலவங்க பாதியிலே குவைட் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் குவைட் பண்ணவங்க தான் 6 பேராக இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேர் என்னோட நெய்பர்ஸும் என்னோட ஃப்ரெண்ட்ஸுமா இருக்காங்க. அந்த 8 பேரும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அந்த 8 பேரையும் நான் பர்சனலாக ரிஜெக்ட் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நான் எப்போ வேணால் நான் பர்சனலாக கிஃப்ட் கொடுத்துக்கலாம். நீங்கள்லாம் தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸு எனக்கு சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க. அதனால் உங்களுக்காக தான் நான் இந்த கிவ்அவே நடத்துகிறேன். என்னை யாருன்னு தெரியாமல் எனக்காக இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண உங்களுக்காக தான் முக்கியமாக இந்த கிவ்அவே. எந்தவித பாகுபாடும் இல்லாமல் நான் நடத்தணும்னு ஆசைப்பட்றேன். சரி, ஓகே. என் பையன் தான் ஒரு 10 பேர்த்த ரேண்டமாக செலக்ட் பண்ணுறாங்க. நான் ஆக்சுவலி ஒரு 5 பேருக்கு தான் கிவ்அவே கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு அமௌண்ட் வச்சுருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 பேர்த்துக்கு கொடுக்கறத விட இந்த 10 பேர்த்துக்கு இந்த அமௌண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அப்போ தான் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க ஒரு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் ஹாப்பியாக இருப்பீங்க. அவர் செலக்ட் பண்ணிவிட்டு டாட்டா காமிச்சிட்டு போயிட்டாரு. இப்போ ஒன்றொன்னா எடுக்கலாம். 22 பேர் மொத்தமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. அந்த 22 பேரில் 10 எடுத்தாச்சு. 22 பேர் என்ன கணக்குனா, 6 பேர் குவிட் பண்ணது, 8 பேர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு, அவங்கெல்லாம் போக 22ல் முதல் கிவ்அவே வின்னர் தீபிகா ஆர், ராமநாதபுரத்தை சேர்ந்தவர்கள். கீழே அவங்களோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். வாழ்த்துக்கள் தீபிகா. இந்த மெயில் ஐடிக்கான ரீசன் நான் கடைசியாக சொல்கிறேன். ஓகே. செகண்ட் கிவ்அவே வின்னர் ஜீவா, ஈரோடு. வாழ்த்துக்கள் சிஸ்டர். அடுத்து 3வது வின்னர் யாருன்னு பார்த்தோம்னா, பானுமதி, திருப்பூர். இவங்களுக்கு தான் மெயில் ஒர்க் ஆகாது. ஸோ பரவாயில்ல, வாழ்த்துக்கள் சகோதரி. அடுத்து 4வது வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கலாவதி ஜெயபால், திருப்பூர். அவங்க பிறந்த ஊர் திருப்பூர், இப்போ கோயம்புத்தூரில் இருக்காங்க. அடுத்ததாக 5வது வின்னர் யாருன்னு பார்த்தோம்னா, ஜெயாந்தன் தேவி. இவங்க வேலூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க. வாழ்த்துக்கள் சிஸ்டர். சிலவங்க பிறந்த ஊர், கல்யாணம் பண்ண ஊர், இப்போ ஒர்க் பண்ணுற ஊர்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. அடுத்த கிவ்அவேக்கான வின்னர் காஞ்சனா, முகப்பேர், சென்னை. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். அடுத்த கிவ்அவேக்கான வின்னர் கார்த்திகா சதீஷ், மதுரை திருமங்கலத்தை சேர்ந்தவங்க. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். அடுத்த வின்னர் பார்த்தீங்கன்னா ரம்யா எஸ், ஆந்திராவை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு தான் தமிழே தெரியாது, இருந்தாலும் பார்ட்டிசிபேட் பண்ணி தமிழ் கற்றுக்கணுன்றதுக்காக யூடியூப் பார்த்து நம்ம சேனலுக்கு ஃப்ரெண்ட் ஆனவங்க. வாழ்த்துக்கள் எஸ் ரம்யா. அடுத்து 9வது வின்னர் முஹைதீன் பிவி, திருநெல்வேலியை சேர்ந்தவங்க, சென்னையில் இருக்காங்க. அவங்களோட மெயில் ஐடி இது. அடுத்ததா 10வது கடைசியான வின்னர் யாருன்னு பார்த்துடலாம். முல்லை ஜெய், திருவாவூரை சேர்ந்தவங்க. வாழ்த்துக்கள் சிஸ்டர். வின் பண்ணவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வின் பண்ணாதவங்க மனசோடைய வேணாம். லக்கு அன்லக்கின்லாம் கிடையாது. யாருக்காக இருந்தாலும் ஒரு நாள் வெற்றி கிடைக்கும். ஆனால் முயற்சி பண்ணால் மட்டும்தான். ஸோ இது வரைக்கும் ஜெயித்தவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஜெயிக்காதவங்க பேரையும் நான் தனியாக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன். என்னால் என்னைக்காச்சும் முடிகிற நேரத்தில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி முடிஞ்சால் உங்களுக்கும் நான் கிஃப்ட் கொடுக்க பார்க்குறேன். வின் பண்ணாதவங்க பேரை சொல்லி நான் மனம் உடைய வைக்க நான் விரும்பலை.
இது எல்லாத்துக்கும் மேலே எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியாக இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடச்சிருக்கீங்க. எனக்கு அதுதான் ரொம்பவே சந்தோஷம். அதுதான் எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்டாக நான் பார்க்குறேன். அதுக்கப்புறமா வின்னர்ஸ் எல்லாருக்குமே வீட்டுக்கு உபயோகப்படுற அதாவது கிச்சன் திங்ஸ் தான் நான் கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருக்கேன். அது என்னென்னன்றதை நான் உங்களுக்காக மெயிலில் நான் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த பொருள் இருந்தால் நீங்கள் வந்து அந்த பொருளை மாற்றிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு தேவையான கிச்சன் வைப் ரோல் தான் கொடுக்கணும்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இல்லாட்டினா அதே பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி திங்ஸ் ஏதாச்சும் மாற்றி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். கிவ்அவேக்கான வின்னர்ஸ் உங்களோட அட்ரஸ் எனக்கு மெயில் பண்ணுங்கள். எந்த மெயில் ஐடியிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணீங்களோ அந்த மெயில் ஐடியிலேருந்து தான் நீங்கள் அனுப்பணும். அதுக்காக தான் கீழே மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த மெயில் ஐடியிலேருந்து நீங்கள் அட்ரஸ் அனுப்பினா மட்டும்தான் உங்களுக்கு கொரியர் அனுப்பப்படும். இன்னொரு சூப்பரான வீடியோவுடன் சந்திப்போம். அன்டில் தென் டாடா பை பை, see you from எனது சமையலறையில்.